அதாவது பஸ் பிடிக்க ஆம்பளைங்க ஓய் வந்தா எவனாவது கைய குடுக்குறானா? பொம்பளைங்க வந்தா சிவுக்குன்னு நீட்டானுங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு தேங்க்ஸ் கிடைச்சதில்ல, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். கையை விடுங்க. ஓ விட்ட விழுந்துடல, உள்ள பாப்பாங்க சீட்டு இருக்கு. சீடி சீடியா இறங்கும் போது வாங்கி இப்படிதான் சொல்லுவீங்க. இறங்குறப்ப மறந்துட்டு போயிடுவோம், நீங்க காசு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. நீ என்னையா சம்பள பணம்னா வீட்டுக்கு போவான், இந்த சைடு வருமானம் இல்லையா அது சின்ன வீட்டுக்கு போவோம். என்ன கஞ்சா அம்மா வரலையா? டிக்கெட் தேவி ஒண்ணு கொடுங்க. தள்ளுவா. நாங்களா இது தேவிய கூடு சாந்திய கூடுன்றாங்க. என் தொழிலே மாத்திடுவானுங்க போல இருக்குது. அண்ணா செல்ல கொடுங்க. என்னது நீ என்ன அந்த 50 ரூபா கொடுக்குறா, நீ 100 ரூபா கொடுக்குற. சிடி அந்த கொடு. இல்லையே, அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்க ஆட்டோல போ. என்கிட்ட சில்லற இருக்கு, 2 அண்ணா செல்ல கொடுங்க. ஓஹோ ரூட் இப்படி இல்ல வேணாம், நான் அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்குறேன், நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல ஏங்க ஏற்கனவே நீங்க அவங்களுக்கு கை கொடுத்தீங்க, இப்ப உங்களுக்கு அவங்க கை கொடுக்குறாங்க. இணைந்த கைகள். மேடம் மேடம் சாரி, கண்டக்டர் சில்லறை தருவோம்னு நினைச்சேன், இல்லைன்னுட்டான். வீணா உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். உங்க காசை திருப்பி கொடுத்தாலும் நெஞ்சு ஆறும். நீக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுத்து, நாளைக்கு இதே பஸ் ஸ்டாப்ல பாக்கும்போது திருப்பி கொடுத்துருங்களேன். அப்புறம் 1.25 ரூபாய் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா நேக்கு அப்படி இல்ல. ஐ எம் ஜென்டில்மேன். இந்த ஹோட்டல்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் கொடுத்துறேன், வாங்க. என்ன வேணும் சார்? ஒரு காஃபி. சரி, நீங்க தான் சாப்பிடலாம். காஃபி ஆர்டர் பண்ணிட்டு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீக்கு ஒண்ணு வேண்டாம், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுத்து. நீங்க சில்லறை மாத்தி கொடுங்க, நான் கிளம்புறேன். யோ போனியே இப்பதான் ஆகுது. 3 ரூபாய் 60 காசுக்கு 50 ரூபாய் கொடுத்தா எப்படி? சில்லறை இருந்தா குடியா? சில்லறை இல்லையே. ஓஹோ, சில்லறை கேட்டா தரமாட்டேன்னு ஒரு காஃபியை குடிச்சிட்டு 50 ரூபாய் தருவீங்க. நீங்க எல்லாம் புத்திசாலி, நாங்க முட்டாளு. இத பாரியா, அனாவசியமா பேசாத. வேணா இந்த 50 ரூபாய் வச்சுக்கோ, சில்லறையை கொண்டாந்து தந்துட்டு வாங்கிக்கிறேன். உன் காசு எவனுக்கே வேணும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பிச்சைக்காரனுக்கு சும்மா ஃப்ரீயா காஃபி கொடுத்தா நினைச்சுக்கிறேன். போயா போயா, பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரா, ஹோட்டல், சில்லறை இல்லாத ஹோட்டல். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத, காஃபில கொஞ்சம் சக்கரை கம்மி. ஆமா, காசு கொடுத்தவனே கேட்க மாட்டாங்கிறான், இவர் கேட்க மாட்டாரையோ. போயா, பில் எடுத்துட்டு போயா, பில் எடுத்துட்டு போயா. ஒரு காஃபி குடிச்சிட்டு 50 ரூபாய் கொடுத்ததுக்கு இந்த திட்டுறாரே. நீங்க 100 ரூபாய் கொடுத்தா எப்படி எல்லாம் திட்ட போறாரோ. என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி இடத்துல தான் பிரைன் யூஸ் பண்ணும். அண்ணா சார், ஒரு மசாலா தோசை 2 இட்லி பார்சல் கொண்டாங்க. சரி சார். பாத்தியா, 2 in 1. மத்தியானம் லஞ்சுக்கு கரெக்ட் பண்ணிட்டேன், அதே நேரத்தில் பில்லு ஏற்றிட்டேன். உங்களுக்கு எதனா லஞ்சுக்கு வேணும் கேளுங்க, அதையும் பில்லு ஏற்றிடுறேன். வேண்டாம், நான் காத்தாலே சாப்பிட்டு தான் கிளம்பினேன். நேக்கு கல்யாணம் ஆகலை, அதனால மத்தியான சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல தான். ஆமா, நீங்க எந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றீங்க? இல்ல எங்க ஒர்க் பண்றீங்க? சாந்தி தியேட்டர் பக்கத்துல ரங்காச்சாரி கம்பெனி இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? ரொம்ப இருக்கிறேன், அங்க நான் கிளர்க்கு. கிளர்க்கா? நான் சிட்டி யூனியன் பேங்க்ல கிளர்க். சரி தான் சார் பில். ஓ, only 19 rupees. டேட் சீப். என்ன முறைக்கிறேன்? நான் ஒரு காபி சாப்பிட்டா 100 ரூபாய் கொடுக்குறேன், பில்ல பாருங்க. 19 rupees. என்ன சார் அவன் மாதிரியா? நீங்க ஜென்டில்மேன் சார். ஏன் சார், இந்த நோட்ல உலகமே தெரியுதே. வேற நோட் இருந்தா கொடுங்க சார். என்னண்ட வேற இல்லை? இல்லையா? ஏயா இதெல்லாம் ஒரு நோட்டுன்னு எடுத்துக்கிட்டு எப்படியா ஹோட்டலுக்கு வரீங்க? காலங்காட்டால ஊரை ஏமாத்துறதுக்கு ஜோடியா புருஷனை பொண்டாட்டியுமா இங்க வந்துட்டீங்களா? என்ன பேசுறீங்க? இவருக்கு நான் பொண்டாட்டியா? பின்ன பொண்டாட்டி இல்லையா? அப்ப தள்ளிட்டு வந்துட்டாரா? நான் கடைக்கு வச்சு பேசியா? என்னோட வந்ததால தள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த முகத்தை பார்த்தா தள்ளிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏன் பேச்ச வளர்க்கிறேன்? சும்மா இருங்கோ. எப்படி நான் சும்மா இருக்கிறது? உங்களை பார்த்து நான் தள்ளிட்டு வந்தேன்னு கேட்கறான். ஒரு பொண்ணை பார்த்து தள்ளிட்டு வந்தேன்னு கேட்டா அவன் மனசு என்ன பாதிக்குன்னு நேக்கலாம் தெரியும். போதும், நிறுத்துங்க. அவர் ஒரு தடவை தான் சொன்னார், நீங்க 100 தடவை தள்ளிட்டு வந்தேன் அதே சொல்றேன். நான் 4 தடவை சொன்னேன், நீங்க 2 தடவை சொன்னேன், அதான் வித்தியாசம். உங்க சண்டைய வெளியே போய் வச்சுக்காங்க. பில்லு கட்ட வக்கீல வேற இந்த பார்சல் எடுத்து உள்ள வைப்பா. இந்தாங்கோ 20 ரூபாய். பஸ் டிக்கெட் சில்லற போன போறது என்னை விட்டுடுங்கன்னு சொன்னேன். கேட்காம இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் பேசாம உங்க பின்னாடி வந்ததுக்கு நீக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். காலங்கத்தால யார் மூஞ்சில மூச்சனும் தெரியல.
உங்க மூஞ்சில முடிச்சிருப்பாளோ? ஜோக் அடிக்கிறேளா? என் வயிறு பத்தண்டு எரியுது. மேடம் மேடம் நிலுங்கோ நிலுங்கோ. அது என்னமோ தெரியல, தொடர்ந்து உங்ககிட்டயே தப்பு பண்ணிட்டே இருக்கேன். அந்த டிக்கெட் காசு 1.75, டிஃபன் காசு 19 சேர்த்து 20 ரூபா 75 காசு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஆபீஸ்க்கு டான் கொடுத்துறேன். ஐயோ, இந்த தொந்தரவே போதும். என் ஆபீஸுக்கு வந்து இன்னும் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். தேங்க்யூ, உங்களுக்கு ஒரு கும்பிடு. இல்லை இல்லை, கண்டிப்பா நான் வருவேன். மத்தவா காசுக்கு ஆசைப்பட நான் இல்லை. என்ன, ஐ ஆம் ஏ ஜென்டில்மேன். என்ன மீனா, நேற்றுக்கு ஆபீஸ் லீவ் போல இருக்கு. யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? இல்ல, நீக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல நம்பிக்கை இல்ல. லவ் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணிட்டாதான் ஹாப்பியா இருக்க முடியும். அதனால நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன். யார லவ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அது இனிமேதான் செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது. அதனாலதான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சு இவ்வளவு டீட்டெயிலா நானும் பேசிட்டு இருக்கேன். வரட்டாப்பா? என்ன மாலி சார், ஆபீஸ் அவர்ஸ் முடிஞ்சும் ஓவர் டைம்னு ஆபீஸ்ல இருக்கேளே, ஆத்துல மாமி ஒன்னும் சொல்ல மாட்டாளா? ஆத்துல ஓவரா பேசுறாங்கிறதுக்காகத்தான் ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நில்லுமா மீனா. ஆபீஸ்ல எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற, என் பிரச்சனையும் தீர்க்க கூடாதா? என்ன பிரச்சனை? அக்கவுண்ட் எடுக்க சொன்னா எப்படி கூட்டினாலும் 2 கூடுறதே. வேற ஒண்ணு இல்ல, புள்ளையார் சுழியையும் நீங்க சேர்த்து கூட்டியிருக்கீங்க. ஓஹோ, இது புள்ளையார் சுழியா? ஆமா. எனக்கு 2 மாதிரி தோணித்து கூட்டிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் கலகலப்பா பேசுறே. அதுக்கு என்ன இப்போ? ஆபீஸ்க்கு வராதேல்னு சொன்னேனோ இல்லையோ? மறுபடியும் உங்க சில்லற பிரச்சனையை இங்கே ஆரம்பிச்சிடாதேல். ஆளு விடுங்கோ. என்ன பரணையில் ஆபீஸ் மூச்சரிக்கிறதா? என்ன தொந்தரவு பண்ணாதேல். மேடம் நில்லுங்க. இனிமேல் என்னால எந்த பிரச்சனையும் வராது. இந்த சில்லறை மாத்தி கொண்டு வந்திருக்கேன். நானும் ஒரு ஜென்டில்மேன் ஆக்கும். தேங்க்ஸ். பாத்தேல, சொன்னபடி சரியா கொண்டு வந்து தந்துட்டேன். இப்போது ஒத்துக்குங்கோ, நான் ஒரு ஜென்டில்மேன். மூச்சுக்கு மூச்சு நான் ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டே இருக்கேளே. உங்க பேரு குஞ்சுமோனா? குஞ்சுமோனா? சரியா போச்சு. நான் கிறிஸ்டியன் இல்லை, பாலக்காடு ஐயர். அது நெத்தில இருக்கிற பொட்டை பார்த்தாலே தெரியுதே. ஏங்க, நோட்டை நான் பிரிச்சு பாருங்க. செல்லுமா செல்லாதான்னு பார்த்து சொல்லுங்க.